பெருசு கோட்டையூரின் சாபக் கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டது. இது வெள்ளைக்காரன் கொடி கட்டி ஆண்ட ஊர் தம்பி. கொஞ்ச தூரத்திலேயே பாண்டிச்சேரி, இந்த பக்கமா தரங்கம்பாடி, ஒரு 4-5 மைல் தொலைவிலேயே கடற்கரை. அவள் இங்கே டேரா போட கேட்கவா வேணும்? சொல்லப்போனா இந்த ஊரும் கோட்டையும் அந்த கால வெள்ளைக்கார ராஜாங்களுக்கு சொர்க்கப்புரி மாதிரி. ஒரு பக்கம் முந்திரிக்காடு, இன்னொரு பக்கம் மாந்தோப்பு. சும்மா சிலு சிலுன்னு கிளைமேட். கேட்கணுமா? பெருசு ரசனை சொட்ட சொட்ட விவரித்த விதமே ரம்யமாக இருந்தது. இப்படி ஒரு ஊருக்குங்களா சாபம் விட்டுச்சு அந்த பொண்ணு என்ற தீனாவும் போட்டு வாங்க தொடங்கினான். அது என்ன பண்ணும் பாவம்? வெள்ளைக்காரன் வீதியில வந்தா யாரா இருந்தாலும் கை கட்டி குனிஞ்சு நின்னாகணும். யாராச்சும் அசைஞ்சா வெள்ளைக்காரன் லாயத்துல சாணி அள்ளுற தண்டனை. அப்படி ஒரு அதிகார வெறி. அதுலயும் வெள்ளித்துறையோட அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. பெருசு அப்படியே அன்று நடந்த சம்பவங்களுக்குள் மூழ்க ஆரம்பித்தது. அப்பொழுது பெருசுக்கும் வயசு ஒரு 10-12 இருக்கலாம். ஒரு நாள் கண்மாய்க்கரை பொன்னியம்மன் கோவில் திடலில் வெள்ளைக்காரத்துறையின் சேரட் வண்டி வந்து நின்றது. அப்பொழுது கோயில் முகப்பில் பெருசு ஆலமர விழுதுகளில் விளையாடி கொண்டிருந்தது. நாமும் அப்படியே அந்த காலத்துக்கே போய் வருவோமா? கண்மாய் நிரம்பி தழும்பியபடி இருந்தது. கரை மேல் பொன்னியம்மன் கோவில். கோவிலை ஒட்டியே பெரும் ஆலமரம். ஆலமர நிழலுக்குள் கோவில் இருப்பதாக கூட கருதி கொள்ளலாம். ஆலமரத்தின் விழுதுகள் சடை சடையாக கோடு போட்டது போல தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த விழுதுகளை ஒன்றோடு ஒன்றை சேர்த்து கட்டி ஊஞ்சல் போலாக்கி இடையில் மார்பை சரித்து கொண்டு ஊர் பொடுசுகளும் ஓடியாடி கொண்டிருந்தனர். அது ஒரு மாலை வேளை. சூரியன் ஆரஞ்சு வண்ணத்திற்கு மாறி மேற்கில் மிதந்து கொண்டிருந்தான். கோவிலிலும் நவராத்திரி விழாவுக்கான உற்சாகம். முகப்பில் பெரிய அளவில் மாக்கோலம் போட்டு கொண்டிருந்தாள் செவ்வந்தி. குனிந்து நிமிர்ந்து அவள் கோலம் போடும் அழகே தனியாக இருந்தது. பாவாடை தாவணிதான் உடுத்தியிருந்தாள். பட்டு பாவாடை. பொன்னியவனுக்கு வேண்டிக் கொண்டு சார்த்தியிருந்த துணியில் தைத்த பாவாடை ரவுக்கை கையால் தேய்க்கப்பட்டு, ஆனால் அவளுக்கு கச்சிதமாக பொருந்தியிருந்தது. நீண்ட தலைமுடி செவ்வந்திக்கு. குனிந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது தரையை மெழுகியது. இழுத்து இழுத்து தோள் மேல் போட்டுக்கொண்டாள் அதை. அப்போதுதான் துப்பாக்கி தோட்டா வெடிக்கும் அந்த சப்தம் கேட்டது. காதை பொத்திக் கொண்டு அச்சத்துடன் நிமிர்ந்தாள் செவ்வந்தி. சிறிது தூரத்தில் வெள்ளைக்கார வெல்லிங்டன் துரையின் சேரட். அதன் முகப்பில் நின்று கொண்டு துப்பாக்கியும் கையுமாக வெல்லிங்டன் துரை. துரையை பார்க்கவும் எல்லோரும் விறுவிறுவென்று ஓடிப்போய் ஒரு வரிசையாக நின்று கொண்டு கைகளை கட்டி கொண்டு குனிந்து தரையை பார்த்தனர். துரை ஆலமரத்தில் கிளி ஒன்றை சுட்டிருந்தான். அது கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது. அதன் சிறகுகள் படபடக்கும் சப்தம் செவ்வந்தியின் மனதை கிள்ளியது. வெல்லிங்டன் துரையை ஒரு முறை முறைத்தவள் ஓடிப்போய் கிளியை கையில் எடுத்தாள். ரத்தம் பெருகி அவள் கையை நனைத்தது. அவள் உதறிரண்டும் உச்சு கொட்டின. திரும்பவும் துப்பாக்கி தோட்டா வெடிக்கும் சப்தம். இந்த முறை துணை வானத்தை பார்த்து சுட்டிருந்தான். அதுவும் செவ்வந்தியின் கவனத்தை திருப்புவதற்காகவே. சேரட் போட்டியும் புரிந்து கொண்டு சேரட்டை விட்டு இறங்கி செவ்வந்தியிடம் வந்து நின்றான். ஏ புள்ள, துரை பாக்குறார், நீ லட்சியம் பண்ணாம கிளிய பிடிச்சுக்கிட்டு நிக்கிற என்று அவள் காதோரமாக கடிந்து கொண்டான். செவ்வந்திக்கு கோபமே வந்து விட்டது. இங்க கிளி உசுருக்கு தொடச்சிட்டு இருக்குது. நான் இதை பார்க்காம துரையை பார்த்து என்னத்த பண்ண போறேன்? போக சொல்லும் துரைய. இது கோவில். இந்த கிளியும் கோவில் மரத்து கிளி. இது துடிக்கிற மாதிரி அந்த துரைக்கு புள்ளைக்குட்டி இருந்தா அதுவும் மேல இருந்து விழுந்து துடிக்கும் பாரு. செவ்வந்தியிடம் இருந்து துரையின் துப்பாக்கியை விட வேகமாக வார்த்தைகள் தெரித்தன. துரை காதிலும் அவை விழுந்தன. சாதாரணமாக இப்படி யாராவது பேசினால் துரையின் துப்பாக்கி அடுத்த நொடி அவர்கள் மார்பை நோக்கித்தான் நீளும். எதனாலோ செவ்வந்தி முன் அப்படி நடந்து கொள்ள துரையால் முடியவில்லை. சேரட் ஓட்டி திரும்பி சென்று துரை முன் பரிதாபமாய் பார்த்தான். அப்படியே, துரை, அது சாமி பொண்ணு, ஊர்க்காரங்க செல்லம், அதான் கொஞ்சம் வேகத்தாளமா பேசுது. துரை சமூகம் இதை தப்பா எடுத்துக்க கூடாது என்றான். அதற்குள் பூசாரி வந்துவிட அடுத்த கட்ட கலவரம் ஆரம்பமானது. பூசாரி ஓடிப்போய் துரை முன் உடம்பை வளைத்து ஒடுக்கி கொண்டு நின்றார். துரை, வணக்கம் துரை. சமூகம் இப்படி திடுதிப்புன்னு கோயிலுக்கு வருவீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மாலை மரியாதைக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பேன் என்று எல்லையில்லா பணிவை காட்டினார். துரை பார்வையோ செவ்வந்தி மேலேயே இருந்தது. அவளோ கிளிக்கு தன் தாவணியை கிழித்து கட்டு போடுவதில் குறியாக இருந்தாள். துரையிடம் ஒரு ஆச்சரிய மௌனம். சேரட் ஓட்டியை பார்த்து சேரட்டை திருப்ப சொல்ல சேரட் ஓட்டியும் நகர்ந்தால் போதும் என்று அங்கிருந்து சேரட்டை கிளப்பினான். பூசாரியும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். செவ்வந்தியிடம் வந்தார். தாயி, என்ன இது கையில காயம் பட்ட கிளி?
காயம்பட்ட கிளி இல்ல, குண்டுபட்ட கிளி. எல்லாம் அந்த வெள்ளக்காரன் சேட்டை. யாரு, துரை சுட்ட கிளியா இது? அடியாத்தி, அதையா கையில பிடிச்சுக்கு நிக்கிற? பாருங்க எப்படி தொடி தொடிக்குதுன்னு. இந்த கிளிதான் உள்ள ஆத்தா தோல்லையும் வந்து உட்காரும், தெரியுமா? அட நீ ஒண்ணு தாயி, துரை முன்னாடி பணிவில்லாம நின்னு வம்ப விலைக்கு வாங்கிட்டியே. சும்மா இருங்க பூசாரி. அவனும் அவன் பூனை கண்ணும் இந்த கிளிய பாருங்க. காட்டும் போதே அவள் கண்கள் இரண்டிலும் கண்ணீர் திரண்டு விட்டது. ஐயோ அத்தா, சத்தமா பேசாத, யார் கதிலையா விழுந்தா அம்புட்டுதான். சரி சரி உள்ள வா. பூசாரி அவளோடு கோவிலுக்குள் நுழைந்தார். கோட்டை அரண்மனை. பிரிட்டிஷாரின் கொடி மையமாய் உச்சியில் ஒரு குழாய் கம்பத்தில் சடசடத்து கொண்டிருந்தது. கீழே அரண்மனை கட்டிடத்தை சுற்றி 4 புறமும் விசாலமான தெரு அமைப்பு. தெருவை ஒட்டி கோட்டை மதில் சுவர். அந்த தெருவில் ஒன்றில் வெல்லிங்டன் துரையின் மனைவி கிளாராவும் கிளாராவின் தங்கை பார்பராவும் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தனர். பனைப்பெண்கள் ஒரு 4 பேர் தண்ணீர் கூஜா, வெட்டிவேர் விசிறி, பூத்வாலை சகிதம் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். ஆட்டத்தின் நடுவில் கிளாராவும் பார்பராவும் ஓரமாக ஒதுங்கும் போதெல்லாம் பூத்வாலையால் அவர்களது வியர்வையை ஒத்தி எடுத்துவிட்டு பூஜாவில் இருந்த கண்ணாடி தம்ளாரில் தண்ணீர் சரித்து அதை குடிக்க கொடுத்தாள் பணிப்பெண் ஒருத்தி. அந்த நேரத்தில் வெட்டிவேர் விசிறியால் பலமாக வீசிவிட்டாள் இன்னொருத்தி. 3ஆம் அவள் கீழே மண்டியிட்டு அமர்ந்து இருவரின் கேன்வாஸ் ஷூக்களில் லேசை இறுக்கமாக கட்டி கால் முட்டி வரை துடைத்தும் விட்டாள். அப்பொழுது வெல்லிங்டன் துரையின் சேரட் உள்ளே நுழையும் சப்தம் கேட்டது. கோட்டை மதில் மேல் வடகிழக்கு மூலையில் நிற்பவன் நாகராவை முழக்கி துரை வருகையை ஊர்ஜிதம் செய்தான். துரையின் சேரட் அவர்களின் கோர்ட்டுக்கு சற்று தொலைவிலேயே நின்றது. துரையும் இறங்கினார். அதை பார்த்த கிளாராவும் புன்னகைத்துக் கொண்டே துரையிடம் சென்றாள். துரையோ அவளிடமிருந்து பேட்டை வாங்கி கொண்டு தான் பார்பராவுடன் விளையாட விரும்புவதை சொல்லாமல் சொல்ல ஆட்டமும் துவங்கியது. துரையை பொறுத்தவரை பார்பரா ஒரு வெண்ணிற தேவதை. துரைக்கும் பந்தை விட பார்பராவின் மேல்தான் கண் இருந்தது. ராணி கிளாராவும் அதை கவனித்து விட்டாள். அவளுக்கு மனது காந்தத் தொடங்கியது. அப்பொழுதுதான் அந்த நடக்கக்கூடாத சம்பவமும் நடக்க ஆரம்பித்தது. கோட்டை மதில் மேல் இருந்த துரையின் 3 வயது மகன் ஃபெட்ரிக் எட்டி பார்த்தவனாக மாம் என்று குரலும் கொடுத்தான். தரைக்கும் மதிலுக்கும் 30 அடி உயரம். உள்ளே விளையாடி கொண்டிருந்தவன் மதிலுக்கு எப்படியோ வந்து விட்டான். மதில் மேல் நின்று கொண்டு கீழே பார்த்தவனுக்கு ஒரே குஷி. ஆனால் துரையும் ராணி கிளாராவும் நடுங்கி போனார்கள். ஃபெட்ரிக், கோ பேக் மை டியர் சைல்ட், டோன்ட் ஸ்டே ஓவர் தேர் என்று துரை ஆங்கிலத்தில் கத்தினார். ஆனால் அவன் இளவயதுக்கு அச்சமே தெரியவில்லை. அதற்கு மாறாக டாட் கேட்ச் மீ என்று மேலிருந்து ஒரே குதி. சொன்ன வேகத்தில் அவன் குதிப்பான் என்று துரையும் நினைக்கவில்லை, கிளாராவும் எதிர்பார்க்கவில்லை. அவனை பிடிப்பதற்காக மட்டையை போட்டுவிட்டு துரை முன் சென்றும் பலனில்லை. ஃபெட்ரிக் உடம்பு பூப்பந்து விளையாடும் தரை மேல் பட்டு மண்டை பிளந்து ரத்தமானது பச்சைக்கென்று நாலாபுறமும் சிதறியது. ஓ நோ என்று துரை பதற கிளாரா மயங்கி விழுந்தாள். பார்பரா ஓடி வந்து ஃபெட்ரிக்கை வாரினாள். தலைக்குள் இருந்த மூளை வெளியே தெரித்தது. ஃபெட்ரிக் மதில் மேல் இருந்து குதித்து இறந்த செய்தி ஊர் முழுக்க பரவி செவ்வந்தியின் காதுக்கும் போய் சேர்ந்த பொழுது அவளுக்கு பாவமாக இருந்தது. பொன்னியம்மன் சன்னதி முன் சென்று கலங்கிய கண்களுடன் கை கூப்பினாள். ஆத்தா, என்ன ஆத்தா இது? உன் கிளியை அந்த ராசா சுட்டதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? என் வாக்கு இப்படியா பலிக்கணும் என்று வாய் விட்டு புலம்பிவிட அது உள்ளிருந்த பூசாரி காதுகளில் விழ அதிர்ச்சியுடன் கருவறையிலிருந்து வெளியே வந்தார். பூசாரி, தாயி, இது என்ன நீ கொடுத்த சாபமா? சாபமில்ல பூசாரி, ஏதோ கோபத்துல சொன்னது. ஆனா அதுக்கே எம்பிட்டு சக்தி பாத்தியா? வாஸ்தவம்தான். நான் இனி தப்பித்தவறு யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன் பூசாரி. நீ இனி என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? துரை இந்த நொடி கணக்கு பண்ணிருப்பார். அடுத்த என்ன நடக்குமோ எனக்கு பயமா இருக்குது. பூசாரிக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. என்ன பூசாரி நீங்க? ஆத்தா நமக்கு துணியா இருக்கும் பொழுது யாரால என்ன செய்திட முடியும்? உன் நம்பிக்கை எனக்கு இல்லாம இல்லை. ஆனாலும் இந்த காலத்துல ஆத்தா ஏதாச்சும் ஒண்ணுன்னா நேர்ல வரணுமே. சந்தேகமா பூசாரி? ஆமாம் புள்ள, இந்த நாடே அவளோடது தானே. ஆனா வெள்ளைக்கார துரைங்க புடிச்சுக்கலையா? அவ இருக்கிறது உண்மைனா அவங்கள உள்ள விட்டுருப்பாளா? நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தெரியுது. வச்சுக்கோ, ஏன் ஏதோ பொழப்பு நடக்கணும்ல, அதான் பூசாரியா போலி கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கேன். பூசாரி தன்னிலை விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே துரையின் சார்ஜென்ட் மிஸ்டர் ஒயிட் என்பவரின் குதிரை கோவில் ஆலமரத்தடிக்கு பிரவேசித்திருந்தது. ஒயிட் பெயருக்கேற்ப வெள்ளை நிறத்தில் பேண்ட், மேலே முழுக்கை கோட், மார்பு பாகத்தில் மெடல்கள், காலிலும் முழங்கால் மூடிய லெதர் ஷூ,
தலையில் பைசா கோபுரம் போன்ற தொப்பி சகிதம் வாயில் சுருட்டு தவிர குதிரையை விட்டு கீழே இறங்கினார். பூசாரி பார்த்து விட்டு ஓடினார். வணக்கம் துரை, வணக்கம் துரை என்று பூசாரியின் குரலும் தந்தியடித்தது. வைட்டோ உள்ளே சன்னதி பிரகாரத்தில் நின்று கொண்டு தங்களை பார்க்கும் செவ்வந்தியைத்தான் ஊடுருவினார். ஹே பூசாரி, யார் அந்த பொண்ணு? துரை, அது சாமி பொண்ணு துரை. எதுக்கு துரை கேக்கீங்க? சாமி பொண்ணா? நோ, ஷி இஸ் அ விட்ச். அப்படின்னா பொம்பளை பேய், பொம்பளை சாத்தான். ஐயோ, ரொம்ப நல்ல பொண்ணு துரை அது. நோ. துரை எவ்வளவு தூரம் ஃபீல் பண்றார் தெரியுமா? இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நடந்துருச்சாமே. எனக்கு எதுவுமே தெரியாது துரை. ஏய் லுக், மேடம் கிளாரா டோட்டலி அப்செட். நான் அந்த பொண்ணை பார்க்கணும், கூட்டிட்டு வாங்கன்னு ஒரே கிரையிங். பட் துரை தான் அந்த பொண்ணை வெளியே எங்கேயாவது அனுப்ப சொன்னாரு. இது யாருக்கும் தெரியக்கூடாது, பி கேர்ஃபுல். மிஸ்டர் ஒயிட் அப்படி சொல்லவும் பூசாரிக்கு மூச்சே ஒழுங்கப்பட்டது. சரிங்க துரை, நீங்க கிளம்புங்க. நான் இதை செஞ்சு இதை கொஞ்ச நாளைக்கு நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க சொந்தக்கார வீட்டுக்கு செவ்வந்தியை அனுப்பி வச்சிடுறேன் என்றார். ஒயிட்டும் குதிரை மேல் திரும்ப ஏறிக்கொள்ள குதிரை புறப்பட்டது. பார்த்து கொண்டே இருந்த செவ்வந்தி பூசாரி நெருங்கவுமே வாய் திறந்து பேசும் முன் முந்திக் கொண்டாள். நான் இந்த கோயிலை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உசிரே போனாலும் சரி. பூசாரி தலையில் கை வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாக போய் அமர்ந்து விட்டார். பெட்ரிக்கின் நல்லடக்கம் முடிந்தது. சுற்றுவட்டாரமே வந்தது. 100க்கும் மேலான பாதிரியார்கள் கல்லறை கூட்டத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றனர். கிளாராவை தேற்றுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது துரைக்கு. செய்தி சென்று காரைக்காலிலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் வெல்லிங்டன் துரையின் உறவினர்கள் வந்திருந்தனர். கிளாரா அவ்வளவு துக்கத்திலும் செவ்வந்தி நினைப்பாகவே இருந்தாள். வேர் இஸ் ஷி? அவளை நான் பார்க்கணும், அவளை நான் என் கையால கொல்லணும் என்று பைத்தியம் பிடித்தவள் போல பிதற்றினாள் மேடம் கிளாரா. வெல்லிங்டன் துரைக்கே பொறுக்கவில்லை. கிளாரா டியர், அது என் தப்பு. சாமி கோயில் கிளியை நான் சுட்டது தப்பு. அதுதான் சாபமாயிடுச்சு. ஐ திங்க் தட் பொன்னியம்மன் சோ பவர் என்றார். கிளாரா பதிலுக்கு முறைத்தாள். அப்படியே மயங்கியும் விழுந்தாள். கண் விழித்த பொழுது அவள் உடலில் காந்தியது. உடம்பிலும் டெம்பரேச்சர் எகிரியது. பாண்டிச்சேரியிலிருந்து டாக்டரை அழைத்து வர ட்ரக் ஒன்று புறப்பட்டு சென்றது. அரை நாள் அவகாசத்தில் டாக்டர் வந்து பார்த்த பொழுது டாக்டரிடம் பதட்டம். ஷி இஸ் அஃபெக்டட், சிக்கன் பாக்ஸ் என்றார். ஓ ஜீசஸ், வாட் வி டூ? நத்திங், வி ஹாவ் சம் ஷார்ட் ரூட்ஸ் பிகாஸ் வி ஹாவ் நோ மெடிசன் என்றார் டாக்டர். வேப்பிலை வைத்தியத்தை விட்டால் அப்போதைக்கு வேறு வழியில்லை என்று கூறவும் முதலில் செய்தி பூசாரிக்குத்தான் போனது. அப்படியே பூசாரியையும் அள்ளி கொண்டு வந்தார்கள். பூசாரியும் ஒரு வேப்ப மரத்தையே ஒடித்து இலைகளை தனித்தனியே பறித்து அதன் மேல் ஒரு வெண்பட்டை விரித்து மேடம் கிளாராவை அதன் மேல்தான் படுக்க வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு வெண்கலத்தாழி கொண்டு வர செய்து அதில் தண்ணீர் நிரப்பி அதன் மேல் வேப்பிலையை போட்டு சூரிய ஒளியில் அதன் தண்ணீர் கொதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தினமும் அந்த தண்ணீரில் தான் உடம்பை துடைக்க வேண்டும், அதைத்தான் குடிக்க வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் அந்த அம்மை கட்டுப்படவில்லை. தடுப்பூசிகளும் பெரிய அளவில் அப்பொழுது கண்டுபிடிக்கப்படாத காலம். நாளுக்கு நாள் கிளாரா உடம்பு மெலிந்ததோடு உடம்பு முழுக்க அம்மை கொப்புளங்கள் அவளை மொத்தமாக விகாரமாகிவிட்டன. அவளை விகாரமாக்கியதோடு அந்த அம்மை அப்படியே பார்பரா மற்றும் வரிசையாக உறவினர்கள் என்று வெல்லிங்டன் துரையின் உறவினர்கள் 8 பேருக்கு பரவிவிட்டது. கிளாராவுடன் சேர்த்தால் 9 பேர். அப்பொழுது யாரோ கிளாரா காதில் இது கூட அந்த செவ்வந்தி விளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓதிட கிளாராவுக்கு அப்பொழுதே எழுந்து போய் அவளை சுட்டுவிட வேண்டும் என்று தோன்றியது. துரையிடம் சொல்லி புலம்பினாள். ஆனால் துரை அதை நம்பவில்லை. அவரே நேராக செவ்வந்தியிடம் விசாரிக்க கோவிலுக்கு கிளம்பிவிட்டார். கால் ஷூவை கழட்டிவிட்டு மிகவும் பாந்தமாக துரை அந்த கோவிலுக்குள் நுழைந்த பொழுது செவ்வந்தி பூ கட்டி கொண்டிருந்தாள். நிமிர்ந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. வெல்லிங்டன் துரை அவளை பரிதாபமாக பார்த்தார். அவளோ வாரி சுருட்டி கொண்டு எழுதி நின்றார். செவ்வந்தி, துரை, யூ ஆர் அ பவர்ஃபுல் லேடி. துரை, நீ சக்தியுள்ள பொம்பளைன்னு சொன்னேன். இத சொல்லவா வந்தீங்க? நோ, ஐ நீட் சம் ஹெல்ப். என்ன சொல்றீங்க துரை? இப்ப பார்த்து பூசாரியும் இல்ல. நான் தெரிஞ்சுதான் தனியா வந்தேன். என் மனைவி உறவினர்கள் எல்லோருக்கும் அம்மை போட்டிருக்கு. என் கிளாரா ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆயிருக்கா. நீ உன் சாமி கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய முடியுமா? துரை, நான் ஒரு சாதாரண பொண்ணு. ஆனா உனக்கு நல்ல மனசு. ஒரு கிளிக்கு கூட நல்லது நினைச்சுவ. சரி துரை, நான் இப்பவே ஆத்தா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவ நான் சொன்னா கேப்பா. அவ்வளவு அம்மையையும் நான் வாங்கிக்கிறேன் துரை, போதுமா? ஓ, தேங்க்யூ சோ மச். துரை எகிரி அவள் கையை பிடித்தார். அவளுக்கு கையெல்லாம் நடுங்கியது. பயப்படாதே, நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ என் வரையில லவபிள் லேடி. நீங்க பேசுறது புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. உங்க பொண்டாட்டி உறவுக்காரங்கன்னு எல்லாரும் அம்மையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் அந்த ஆத்தாவோட விளையாட்டு. நீங்க போங்க துரை, இனி ஆத்தா வச்சு நானாச்சு.
செவ்வந்தி ஆவேசமாக பேசிவிட்டு சன்னதி முன் போய் மண்டி போட்டு அமர்ந்தாள். கைகளை கூப்பி பிரார்த்திக்க தொடங்கிவிட்டாள். என்ன ஆச்சரியம்! துரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே செவ்வந்தியின் முகம் சிவந்து பொட்டு பொட்டாக அம்மை அவள் முகத்தில் விழ ஆரம்பித்தது. ஒரு அரை மணி நேரத்தில் அவள் உடம்பில் ஒரு சிறு இடம் பாக்கியில் விடாமல் அவ்வளவு அம்மை புள்ளிகளும் அவள் மேல் இறங்கிவிட்டது. அதே சமயம் கோவிலுக்கு வெளியில் சேரிட் வண்டியில் இருந்த சார்ஜென்ட் ஒயிட் இறங்கி வந்து கொண்டிருந்தார். வாட் ஹேப்பன் ஒயிட்? குட் நியூஸ் எக்ஸலன்சி. எல்லோருக்கும் அம்மை நீங்கிடுச்சு, எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. ரியலி இட்ஸ் எ மிராக்கிள். See here. துரை செவ்வந்தியை காட்ட, செவ்வந்தி உடல் முழுக்க அம்மை புள்ளி. பார்க்கவே அவ்வளவு விகாரமாக இருந்தாள். மிஸ்டர் ஒயிட்டை பார்க்க சகிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். மிஸ்டர் ஒயிட், இது செவ்வந்தி போட்ட பிச்சை, பொன்னியம்மன் பிளஸ்ஸிங் என்ற வெல்லிங்டன் துரை அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்தும் கும்பிட்டார். ஒயிட்டுக்கு அது அதிகபட்சமாக பட்டது. அதே சமயம் செவ்வந்தி தான் ஏதோ பிளாக் மேஜிக் செய்கிறாள் என்று தோன்றியது. அப்பொழுது பூசாரியும் வந்துவிட்டார். வந்தவர் செவ்வந்தியை பார்த்தா இடிந்து விட்டார். ஆத்தா, என்ன இது? பூசாரி ஐயா, இது நான் கேட்டு வாங்கிக்கிட்டது. ஆத்தா அவங்களை விட்டுட்டு இப்ப என் மேல இறங்கிட்டா. ஐயோ தாயே, ஒருத்தருக்கு 8 பேர் அம்மையை வாங்கிட்டு இருக்கியே, உடம்பு தாங்குமா? அவ பாத்துக்குவா பூசாரி. செவ்வந்தி வயதுக்கு மீறிய நம்பிக்கையை காட்டி பேசினாள். ஆனால் மிஸ்டர் ஒயிட் எல்லாமே நாடகம் என்றுதான் நினைத்தார். தொடர்ந்து அங்கே இருந்தால் செவ்வந்தி அடுத்தடுத்து ஏதாவது நாடகம் ஆடுகுவாள் என்று நினைத்த ஒயிட் வெல்லிங்டன் துரையுடன் வேகமாக கோட்டைக்கு புறப்பட ஆயத்தமானார். எக்ஸலன்சி, நாம புறப்படலாம், அங்க எல்லோரும் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என்று வெல்லிங்டன் துரையை கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு நடந்தார். அவர் விலகியவுடன் பூசாரி செவ்வந்தி முன் மண்டியிட்டார். ஆத்தா, என்ன இது? எதுக்காக இப்படி அவங்க கருமத்தை நீ சுமக்கிற? பார்க்க பசுங்குடியா இருப்பியே, இப்போ உன்னை கண்காண என்னால முடியலையே. பூசாரி, துரை என்ன நம்பி வந்தாரு. எல்லாரும் தப்பா நினைச்சாலும் துரை என்ன தப்பா நினைக்கல. தன் தப்பு துரைக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பிக்கை வச்சு வந்தவங்களை இந்த காலத்துல என் ஆத்தா கைவிட்டிருக்கா? என்ன ஆத்தா சொல்ற? அவங்க கிட்ட இருக்கிறத வாங்கி உன்னால இருக்கிறதா ஆத்தா செய்யற கருணை. உன்னை நினைச்சா எனக்கு கொலையே நடுங்குது. இவ்வளவு தூரம் வழிகாட்டினவ இனிதான் காட்ட மாட்டாளா? அவ பாத்துப்பா பூசாரி. செவ்வந்தி துளியும் கலக்கமின்றி பேசினாள். பூசாரி அதனால் எல்லாம் சமாதானமாகவில்லை. நேராக கருவறைக்கு நுழைந்தவர் அங்கு அவளுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வைத்திருந்த பாலையும் தயிரையும் அப்படியே எடுத்து வந்து, ஆத்தா, இனி நான் அவளை கும்பிட போறதில்ல, உன்னைத்தான் கும்பிட போறேன். நான் கும்பிடுற தெய்வம் தான் தங்க விக்கிரகமா சொலிக்கணும். இப்படி அம்மை புண்ணோட அசிங்கமா எல்லாம் இருக்க கூடாது. இம்புட்டு நாள் நான் செய்த பூசை எல்லாம் சத்தியம்னா வெள்ளக்காரி ஒருத்திக்கு நடந்த விசேஷம் இங்க உனக்கும் நடக்கட்டும் என்று பாலையும் தயிரையும் செவ்வந்தி மேல் ஊற்றி அபிஷேகம் செய்ய துவங்கிவிட்டார். செவ்வந்தியிடமும் எந்த எதிர்ப்பும் இல்லை. அதே போல் அபிஷேகம் முடிந்து முகத்தை துடைத்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவ்வளவு அம்மை கொப்பளங்களும் போன இடம் தெரியவில்லை. ஆத்தா என்றார் உச்சபட்ச பரவசத்துடன். அது வெளியே ஆலமர கிளைகளில் எல்லாம் எதிரொலித்து மரத்து பறவைகள் எல்லாம் கூட சிலிர்த்து எழுந்து பறந்தன. கோட்டை பங்களாவுக்குள் வெல்லிங்டன் துரை உள்ளே நுழையவும் கிளாராவும் மற்றவர்களும் பழைய பொலிவோடு அவருக்காக காத்திருந்தனர். வெல்லிங்டன் துரை நெற்றில் குங்குமம் இருந்தது. அத்தோடு அவர் கிளாராவை நெருங்கி கட்டிக்கொண்டார். கிளாரா டியர், நவ் யூ ஆர் டோட்டலி ரெக்கவர்ட். அப்கோர்ஸ், என்ன பிடிச்ச பேய் என்னை விட்டு போயிடுச்சு. பேயா? ஆமா, அதுக்கு வேற என்ன பேரு? டியர், அது ஆத்தா, ஐ மீன் மதர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அது ஒரு டிசீஸ், அது ஒரு கிருமி. நம்ம லண்டன்ல இதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் இருக்கு. நோ, நீ தப்பா பேசுற. இட்ஸ் ராங். நான் ராங் இல்ல டியர், நீங்க தான் ராங். ஆமா, இப்ப எங்க போயிட்டு வரீங்க? உங்க நெத்தியில என்ன ரெட் கலர்? நான் பொன்னியம்மன் கோயிலுக்கு போய் மதருக்கு தேங்க்ஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் உன்னோட சிக்கன் பாக்ஸ் இப்ப அங்க செவ்வந்தி மேல அப்ளை ஆயிடுச்சு. அப்போ அவதான் ஏதோ மேஜிக் பண்றாளா? மேஜிக்கா? எஸ், பியூர்லி இட்ஸ் எ பிளாக் மேஜிக். அவதான். ஆஃப்டர் ஆல், ஒரு கிளீரிய நீங்க சுட்டதுக்காக என் ஃபெட்ரிக்கை சாகும்படி செய்தவள். இது அவளோட செகண்ட் அட்டாக். நோ, நீ தப்பாவே யோசிக்கிற டியர். ஷீ இஸ் வெரி குட் கேர்ள். அவ சாமி பொண்ணு. சாமி பொண்ணுன்னா ஷீ இஸ் லைக் அன் ஏஞ்சல். ஏன் மதர் மேரின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சு டியர். நீங்க இப்படி பேசுறது ராணி விக்டோரியா வரை போனா உங்களையும் நம்மளையும் இமீடியட்டா வித்ரா பண்ணிடுவாங்க. நாம இங்க நம்ம சவுத் இந்தியன் செக்டருக்கு சேலரிய ஃபீட் பண்றதுக்காக வந்தவங்க. உங்க வேலை ட்ரெஷரிய மெயின்டைன் பண்றது. அப் டு கேப் காமரின் வரைக்கும் நம்ம ரூலிங்க்கு ஆகிற செலவுகளை நாம கொடுக்கணும், வாங்கணும். சவுத் பார்டர்ல லிட்டில் கிங்டம்ஸ் எதுலயுமே டாக்ஸ் சரியா கலெக்ட் ஆகல. அதுக்கு வழிய பாருங்க. திருநெல்வேலி, அங்க கலெக்டரையே சுட்டு கொண்டுட்டாங்க. ஒரு டெரரிசம் டெவலப் ஆயிட்டே வருது. எங்க பார் ஒரே வந்தே மாதரம்
அப்படின்னு சப்தம். இது பத்தி கவலைப்படுங்க. இந்த செவ்வந்தியை நீங்க திங்க் பண்ணவே கூடாது. மேடம் கிளாரா போடு வெல்லிங்டன் துரை வாயை அடைத்து விட்டது. ஆனால் மேடம் கிளாரா வேறு மாதிரி முடிவில் இருந்தாள். மிஸ்டர் ஒயிட்டை தனியே அழைத்து காதில் எதையோ கூறினாள். ஒயிட்டும் விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்துவிட்டு புறப்பட்டார். அடுத்து ஒயிட் போய் நின்றது பூசாரி முன்னால் தான். குதிரையை விட்டு இறங்காமலே பார்த்தவரை வணக்கம் துரை என்று பூசாரியும் வரவேற்றார். வணக்கமெல்லாம் இருக்கட்டும், எங்க அந்த குட்டி? குட்டியா யார கேக்குறீங்க துரை? இங்க இருந்துச்சே அந்த சாமி பொண்ணு, செவ்வந்தி தாயை சொல்றீங்களா? செவ்வந்தி தாயின்னு சொல்லாத, அவன் நாய். துரை, டோன்ட் ஷவுட். அந்த நாய் இனி இங்க இருக்க கூடாது. அவளை எங்கேயாவது அனுப்பிடு. எங்க எக்ஸலன்சி அவளால ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. அவ இனி இங்க இருந்தா அது யாருக்குமே நல்லதில்ல. கேட்ச். இதுல 1000 பொண்ணு இருக்கு. இது உனக்கு. ஒன்ஸ் அகெயின் எங்க எக்ஸலன்சி இங்க வந்தா இந்த கோயிலையே குண்டு போட்டு அழிச்சிடுவேன். இது மேடம் கிளாரா உத்தரவு. இட்ஸ் அ வார்னிங். ஒரு சிறு பொன் மூட்டையை பூசாரி முகத்துக்கு நேரே போட்டுவிட்டு மிஸ்டர் ஒயிட் தன் குதிரையை திருப்பிவிட குதிரை பாய்ந்து ஓடத் தொடங்கியது. பூசாரிக்கு அந்த பொன் மூட்டை ஒரு பாரமாகவே கனத்தது. உள்ளே பூக்கட்டி கொண்டிருந்த செவ்வந்தியும் எழுந்து அவர் எதிரில் வந்து நின்றாள். தாயி, கேட்டுக்குதான் இருந்தேன் பூசாரி. பெத்த உடனேயே அப்பா நாய்க்கு சொந்தம் இல்லாம போனேன். இப்ப நான் இவளுக்கும் சொந்தம் இல்லாம போக போறேன். ஆனா நான் யாருக்கும் எந்த குத்தமும் செய்யலையே பூசாரி. தாயி, எப்ப செஞ்ச பாவமோ அது இப்ப வந்து தாக்குது. உன்னை தேடி வந்து உன் கால்ல விழுந்து கும்பிட வேண்டிய துரைசாணிய உன்னை பார்த்து பயப்படுறா. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? எங்கேயும் சொல்ல வேண்டாம். அதான் அவ இருக்காளே, அவ பாத்துக்குவா. நீ என்ன தாய் சொல்ற? குதிரைக்கார துரை வந்து உன்னை அனுப்பிட சொல்லி இதோ 1000 பொண்ணை வேற கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் போக மாட்டேன் பூசாரி. இது என்னோட இடம். இங்கேதான் நான் பிறந்தேன், இங்கேதான் நான் வளர்ந்தேன். என்னை போக சொல்ல உள்ள இருக்காளே பொன்னியம்மன், அவளுக்கே உரிமை கிடையாது. அதை நானும் ஒத்துக்கிறேன் தாயி. ஆனா நான் உன்னை அனுப்பலைன்னா கோயிலே குண்டு போட்டு அழிச்சிடுவேன்ல அந்த குதிரைக்கார துரை சொல்லிட்டு போயிருக்காரு. அது எந்த வகையில சரின்னு கச்சேரியில நான் நியாயம் கேட்க போறேன். பெரிய துரை இருக்கும் பொழுது சின்னவன் இவன் யார் என்ன விரட்ட? வாக்குவாதம் வலுக்கும் பொழுதே மிக ஆச்சரியமாக வெல்லிங்டன் துரையும் அங்கு சேரண்ட் கொண்டு வந்து நின்றது. ஐயோ, பெரிய துரையே வந்துட்ட மாதிரி தெரியுதே. ரொம்ப நல்லதா போச்சு. நானே நியாயத்தை கேக்குறேன். செவ்வந்தியும் பூசாரியும் தயாராக வெல்லிங்டன் துரை சேரட்டில் இருந்து இறங்கி சோர்வாக அவர்கள் எதிரில் நடந்து வந்தார். பூசாரிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. வெல்லிங்டன் துரை பளிச்சென்று அம்மை தழும்பியதும் இன்று எதிர்பட்ட செவ்வந்தியை பார்த்து உடனே பூரித்தார். செவ்வந்தி, உனக்கு நல்லா ஆயிடுச்சா என்றுதான் கேட்டார். அப்படியே பூசாரி கையில் இருந்த அந்த பொன் மூட்டையை பார்த்தவருக்கு கொஞ்சம் சுருக்கென்றது. பூசாரி, இது பிரிட்டிஷ் கஜானாவோட ப்ராப்பர்ட்டி. இது எப்படி உங்ககிட்ட? துரையவர்களே, இது உங்க சின்ன துரைக்கு தான் கொடுத்தாரு. சிக்கன் பாக்ஸ் குணமானதுக்கு டொனேஷனா கொடுத்தாங்களா? துரையவர்களே, இது அந்த பொண்ணை ஊரை விட்டே துரத்தருக்கு கொடுக்கப்பட்ட பொண்ணுங்க. நீங்க இங்க வந்து இவளை பாக்குறது துரைசாணி அம்மாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கலையாம். ஐசி, இப்படி சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்ணது யாரு? சின்னதுரைங்க. அதான் சிகப்பு குதிரை மேல வருவாருங்களே. ஓகே, நீ இதை இப்படி கொடு. வெல்லிங்டன் துரை அதை கேட்டு வாங்கும் பொழுதே அவர் முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிந்தது. லுக் செவ்வந்தி, நீ பயப்படாதே. நீ எங்கேயும் போகக்கூடாது. இட்ஸ் மை ஆர்டர் என்று அவளுக்கு தேவையான உத்தரவை போட்டுவிட்டு அந்த பொன் மூட்டையுடன் திரும்பி சென்று சாரட்டில் ஏறினார். சாரட்டும் வேகமாக கிளம்பியது. பூசாரி பெருமூச்சுடன் அண்ணாந்து வானத்தை பார்த்தார். கோட்டை பங்களாவினுள் இருந்தது கஜானா அறை. அங்கேதான் இருந்தார் மிஸ்டர் ஒயிட். லண்டனில் இருந்து மரப்பெட்டிகளில் செலவாணி பவுண்டுகள் வந்திருந்தன. சென்னை ராஜதானியில் இருந்து வசூல் செய்யப்பட்டிருந்த தங்கம் வெள்ளிகளும் விலை உயர்ந்த கலை பொருட்களும் ஒரு பக்கம் இருக்க, அதை பொற்கொள்ளர்கள் நூல் தராசில் நிறுத்தி எடை போட்டு இனம் பிரித்து கட்டி கொண்டிருந்தனர். 2 எஸ்கார்டுகள் துப்பாக்கி சகிதம் நோட்டம் போட்டபடி இருக்க, எதிரில் ஒரு சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தார் சார்ஜென்ட் மிஸ்டர் ஒயிட் என்கிற சின்னதுரை. கஜானா அறையின் கதவு திறந்திருந்தது. திறந்த கதவு வழியாக சென்றால் அது எங்கே செல்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. கேஸ் விளக்குகளை பிடித்துக் கொண்டு இருவர் உள்ளே செல்லலாம். அவர்கள் கண்கள் கட்டப்பட்டு விடும். மிஸ்டர் ஒயிட் தான் பெரும்பாலும் உள்ளே சென்று வரவு வைக்கப்பட்ட பவுண்டுகளை, தங்கம் வெள்ளிகளை உள்ளிருக்கும் லாக்கர் போன்ற இரும்பு பெட்டிகளில் வைத்து பூட்டிவிட்டு வருவார். அந்த அறையும் சரி, அதன் உள்கட்டமைப்பும் சரி, கோட்டை மீது குண்டு விழுந்து கோட்டையே தகர்ந்து போனாலும் கஜானா என்றும் பொக்கிஷ அறை என்றும் அழைக்கப்படும் அந்த அறைக்கு எதுவும் ஆகிவிடாதபடி வடிவமைக்கப்பட்டிருந்தது. உள்ளே புழுக்கமாகவும் இருக்கும். சிறிது நேரம் அங்கே நின்றாலே அது பெரிய விஷயம். வெளியே வந்தவுடன் கேஸ் லைட் சுமந்தவர்களின் கண்கட்டுகள் அவிழ்த்து விடப்படும். பெரும்பாலும் அந்த பணிக்கு வெள்ளைக்கார சோல்ஜர்களையே ஒயிட் பயன்படுத்தி வந்தார். அவ்வளவு பெரிய கஜானா. அறைக்கும் அதன் கதவுக்கும்
ஒரு சான் அளவுக்கான சாவிதான் பிரதானமாக இருந்தது. அந்த சாவி கூட பார்க்க சாவியை போலவே தெரியவில்லை. ஒரு சிலுவை போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலுவைக்குரியை இடுப்பு மடிப்பில் தோல் பெல்ட்டுக்கு இடையில் ஒரு சங்கிலியோடு சேர்த்து கட்டியிருந்த நிலையில் சொருகிக் கொள்வதுதான் ஒயிட்டின் பழக்கம். பார்க்கவும் அது ஒரு அழகாகத்தான் இருந்தது. அன்றும் எடை போடப்பட்ட தங்கம் வெள்ளி காசுகளையும் பாலங்களையும் வெண்பட்டு துணியில் கட்டி பின் அவைகளை மரப்பெட்டிக்குள் வைத்து மூடி அதற்கும் மேல் மயிலிறகு கால்களால் குறியீட்டு எண் போடப்பட்டு அரக்கு முத்திரை குத்தி உள்ளே போய் வைத்துவிட்டு சற்று உயர்த்த நிலையில் வெளியே வந்த ஒயிட்டின் சிம்மாசன நாற்காலியில் வெல்லிங்டன் துரை உட்கார்ந்திருந்தார். எஸ்கார்டுகள் இருவரும் தலையை தாழ்த்தி கொண்டிருந்தனர். ஒயிட்டும் தனக்கான கடமை நிமித்தம் வெல்கம் எக்ஸலன்சி என்று பணிவாக வணங்கி நின்றார். ஒயிட், இங்கே உன்னுடைய வேலை என்ன? துரையின் ஆரம்பமே அவர் கடுமையாக ஒயிட்டை மணக்கப் போவதை உறுதிப்படுத்திவிட்டது. ஐ அம் a treasury protector எக்ஸலன்சி. அப்படியானால் ட்ரெஷரி பொன் எப்படி பூசாரி கைகளுக்கு போனது? 1000 பொன் மூட்டையை ஒயிட் முன் தூக்கி போட்டார் வெல்லிங்டன் துரை. ஒயிட்டிடம் திண்டாட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அடர்ந்த ஒரு மௌனம் பேரு. உனக்கு நான் கமாண்டரா இல்லை என் மனைவியா? சாரி எக்ஸலன்சி, நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். இனி எனக்கு தெரியாமல் நீ எதையும் செய்தாலும் அடுத்த நொடியே உன்னை நான் டெர்மினேட் செய்து விடுவேன். ஒயிட்டின் சீட்டில் அமர்ந்து கொண்டு சுற்றி நிற்கும் எஸ்கார்ட் சோல்ஜர்களையும் வைத்துக் கொண்டு வெல்லிங்டன் துரை போட்ட போது அடுத்த நொடியே கிளாரா மேடம் காதுக்கு போய்விட்டது. அவளுக்கு பெரிதும் அவமானமாக கூட இருந்தது. பார்பரா எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தாள். நோ பார்பரா, அவர் பற்றி உனக்கு தெரியாது. இங்கே நாம 3 பேர் இருக்கோம். நீ வேணப்பார், 4வதா அவளை கொண்டுகிட்டு வருவார். அவ ஒரு இந்தியன். அவ நமக்கு சமமா வந்தா நல்லா இருக்குமா? நோ சிஸ்டர், நீ அனாவசியமா கற்பனை செய்ற. பிளீஸ் பி காம். இல்ல, அவ ஒரு சூன்யக்காரி. அவ நம்ம டியரை வசியம் செய்துட்டா. சாமி பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா டிராமா. லுக் சிஸ்டர், டென்ஷன் ஆகி கத்துறதுல பிரயோஜனமே இல்ல. அவளை நீ இப்ப என்ன பண்ணணும் சொல்ல வர? அவ இனியும் உயிரோடையே இருக்க கூடாது. அத நீ நினைக்கிற மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது. அவ பேர்ல நம்ம எக்ஸலன்சிக்கு அனுதாபம் தான் அதிகமாகும். சரி, என்ன செய்யலாம்னு நீயே சொல்லு. இப்ப எதுவும் வேண்டாம். நாளைக்கு நம்ம எக்ஸலன்சி துங்கம்பாடிக்கு கவர்னரை மீட் பண்ண போறார். ஐ நோ. நேத்துதான் மெட்ராஸ் ஆபீஸ்ல இருந்து டெலிகிராம் சர்க்குலர் வந்துச்சு. திரும்பி வர எப்படியும் couple of days ஆகலாம். அவர் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஆர் யூ ஷியோர்? ஷியோர். பார்பரா தற்காலிகமாக கிளாராவை சமாதானம் செய்து அடக்கி முடித்தாள். அதன் பின்னர் டின்னர் ஹாலில் வெல்லிங்டன் துரை சாப்பிட வந்த பொழுது கிளாராவிடம் முகம் கொடுத்து கூட ஒரு வார்த்தை பேசவில்லை. அங்கே ஒரு இறுக்கம் நிலவியது. பிரெட் சாண்ட்விச், சிக்கன் ஃப்ரை, நூடுல்ஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, கேரட் ஜூஸ், திராட்சை, ஆப்பிள் என்று இரவுக்கே உரிய ஐட்டங்கள். அதில் சிக்கனை வெல்லிங்டன் துரை இறுதி வரை தொடவே இல்லை. கிச்சன் மேட்டை அழைத்து, இனி எனக்கு நான்வெஜ் ஐட்டம் செய்யாதே என்ற பொழுது கிளாராவுக்குள் என்னென்னவோ கற்பனை. பார்பரா படு சைலண்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகிலேயே 3ஆம் அவள் லில்லி தோமையா என்னும் போர்ச்சுகீசிய பெண். இவர்கள் போக உறவினர் கூட்டத்தில் ஒரு 5 எல்லோரிடமும் ஒரு இறுக்கம். வெல்லிங்டன் துரை வேகமாக சாப்பிட்டு விட்டு விலகவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த மனுஷனுக்கு நிச்சயமா கிறுக்கு பிடிச்சிருக்கு. பார்பரா, இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு என்று கிளாரா வெடிக்க பார்பரா மௌனமாக தலையை ஆட்டினாள். மறுநாள் காலையிலேயே வெல்லிங்டன் துரை ஏறிக்கொள்ள ட்ரக் தரங்கம்பாடி நோக்கி கிளம்பிவிட்டது. முன்னும் பின்னுமாய் அவருக்கு பாதுகாப்பாக ஒரு படை, முகப்பில் துப்பாக்கி வெளி தெரியும்படி ஒரு சார்ஜென்ட். தேசிய விடுதலை இயக்கத்தவர்களில் தீவிரவாதிகள் வெள்ளைக்காரர்களை குறிவைத்து தாக்கி விடுவதால் பாதுகாப்பு நடவடிக்கை பலமாகவே இருந்தது. வெல்லிங்டன் துரையின் ட்ரக் ஊர் எல்லை தாண்டவும் மதில் மேல் நிற்கும் செக்யூரிட்டி கார்டு போலீஸ்காரர் நாகராவை எடுத்து முழக்கினான். கோட்டை முழுக்க ஒரு இறுக்கம் தளர ஆரம்பித்தது. அதே சமயம் கண்மாய்க்கரை பொன்னியம்மன் கோவில் உள் மண்டபத்தில் ஒரு 5-6 பேர் கூடியிருந்தனர். கருவறைக்குள் ஒரு மூலையில் உட்கார்ந்து பூக்கொட்டி கொண்டிருந்தால் செவ்வந்தி. பூக்கொட்டும் அவளை உணராதபடி அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினர். டேய், துரை இப்ப கோட்டையில இல்ல. துப்பாக்கி படையும் பாதுகாப்புக்கு அவன் கூடவே போயிடுச்சு. நாம இன்னைக்கு கோட்டைக்குள்ள நுழைஞ்சா கஜானாவை கொள்ளையடிச்சிடலாம். கஜானா இல்ல, அது பொக்கிஷாரேன்னு சொல்லு. உள்ள இருக்கிற அவ்வளவு தங்கம் வெள்ளியும் நம் நாட்டு சொத்து. எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்கார நாய்க்கு நம்ம நாட்டு பேடி பாளையக்காரங்கள் எல்லாம் கட்டுன கப்பம். அது யாருதான் இருந்தா என்ன, இன்னைக்கு அந்த பொக்கிஷத்துக்கு குறி வைக்கிறோம். அப்படியே வெள்ளி துரை திரும்பி வரும் பொழுது
அவன் ட்ரக் வர வழியில வெடி வெடிச்சு அவனையும் தீர்த்து கட்டுறோம். அந்த வெள்ளைக்காரனுக்கு எதுக்கு வெடி? அது தீவிரவாத இயக்கத்தோட வேலை. சரியா சொன்ன. இது நம்மள மாதிரி திருட்டு கூட்டத்தோட வேலைன்னு தெரியவே கூடாது. தீவிரவாதிகளை நினைக்கிறது தான் நமக்கு நல்லது. அவர்கள் பேசிக்கொள்வது செவ்வந்தி கால்களில் விழவும் விதிர்த்து போனாள். இந்த கொள்ளை மட்டும் கச்சிதமா நடந்துட்டா இதோ இந்த பொன்னியம்மனுக்கு எருமக்கடா வெட்டி பொங்கல் வைப்போம் என்று பொன்னியம்மனையும் சாட்சிக்கு அழைத்துக் கொண்டனர். அப்படியே கையை கூப்பி வணங்கி விட்டு வந்த சோடு தெரியாதபடிக்கு கிளம்பினர். செவ்வந்தியும் கருவறையை விட்டு வெளியே வந்தால் பூசாரியையும் காணவில்லை. கொள்ளைக்காரர்கள் கோட்டைக்குள் புகுந்து பொக்கிஷ அறையை குறிவைக்கப் போவதை இப்படியாவது கோட்டையில் உள்ள வெள்ளைக்கார அதிகாரிகளிடம் சொல்லிவிட வேண்டும் என்கிற வெறியுடன் கோவிலில் இருந்து கோட்டை நோக்கி ஓடத் தொடங்கினாள். கோட்டை முகப்பை எட்டியவளை காவல் இருக்கும் செக்யூரிட்டி கார்டு தடுத்தான். ஐயா, நான் துரைசாணி அம்மாவை பார்க்கணும். கோட்டை பொக்கிஷத்துக்கு ஆபத்து. துரையையும் கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. நான் என் காதார கேட்டேன் என்று அவள் தமிழில் சொல்வது அந்த வெள்ளைக்கார போலீஸ்காரர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் குரல் உள்ளே வாக்கிங் போய் கொண்டிருந்த பார்பரா காதில் விழவும் கைதட்டி அவளை உள்ளே விடச் சொன்னாள். அவளும் உள்ளே ஓடி அவள் முன் பெருமூச்சு வாங்க நின்றாள். பார்பரா அவள் செவ்வந்தியை ஊன்றி பார்த்தாள். யூ ஆல்சோ லுக் சோ பியூட்டிஃபுல். அதனால்தான் எங்க எக்ஸலன்சி உனக்கும் குறி வச்சிட்டார் போல தெரியுது என்று முணுமுணுத்தபடியே உதட்டை கடித்தாள் பார்பரா. அவள் ஆங்கிலத்தில் பேசியது செவ்வந்திக்கு புரியவில்லை. துரைசாணி அம்மா, பெரிய ஆபத்து. துரையை கொல்ல போறாங்க. இங்க பொக்கிஷத்தையும் கொள்ளடிக்க போறாங்க என்று அவளிடம் கத்தி பார்த்தாள். பார்பரா அவளை ஃபாலோ மீ என்று உள் அழைத்து சென்றாள். உள்ளே தரையை துடைத்து சுத்தம் செய்யும் உள்ளூர்காரன் தான் தோட்டி. அவன் அதிர்ச்சியுடன் செவ்வந்தியை பார்த்தான். உள்ளே இருந்த கிளாராவும் மற்றவர்களும் கூட செவ்வந்தியுடன் பார்பரா வருவதை பார்த்தனர். அவர்களில் லில்லி தோமையா ஒரு பருத்த அல்சேஷன் நாயை பிடித்து கொண்டிருந்தாள். அது அந்நியர்கள் யாரை பார்த்தாலும் கட்டை அவிழ்த்து கொண்டு ஓடி வரும். செவ்வந்தியை பார்க்கவும் சீறி பாய்ந்தது. லில்லி தோமையா இழுத்து பிடித்து பார்த்தாள். ஆனால் கிளாரா கண்ணசைவில் வேண்டாம் எனவும் பிடியை விட்டுவிட அந்த நாய் அவள் முன் ஆவேசமாக காலிரடையும் தூக்கி கொண்டு பாய்ந்தது. செவ்வந்தி விலகி ஓடினாள். அதுவும் விடாமல் துரத்திற்று. தோட்டி விளவெழுத்து போய் நின்று விட்டான். கிளாராவும் லில்லியும் சிரித்தனர். ஆனால் பார்பரா கத்தினாள். கிளாரா, நீ அவசரப்பட்டுட்ட, நாயை கண்ட்ரோல் பண்ணு என்று சொல்லி பார்த்தாள். ஆனால் அதற்குள்ளாகவே அந்த நாய் அவளை கடித்து குதறி அங்கங்கே ரத்தம் பெருக வைத்து விட்டது. பார்பராவே போய் அந்த நாயை பிடித்து இழுத்து வந்தாள். ஆனால் அதற்குள் செவ்வந்தியை மயக்கம் ஆட்கொண்டு விட்டது. பார்பரா கிளாராவை பார்த்து கத்தினாள். கிளாரா, அவ ஏதோ சொல்ல வந்தா, என்னன்னு கூட நீ கேட்கல. இந்த அவசரம் உனக்கு கூடாது. இப்ப பாரு. நோ பார்பரா, அத்துமீறி கோட்டைக்குள்ள வந்தா நாய் கடிச்சிடுச்சு. தட்ஸ் ஆல். இதை எக்ஸலன்சி நம்புவார்னு நீ நினைக்கிறியா? நம்பணும், நாம நம்ப வைக்கணும். அதோட அந்த தோட்டி, டே இங்க வா. கிளாரா அவனை கைத்தட்டி அழைக்க அவனும் நடுங்கியபடியே வந்தான். இங்க நடந்ததை பார்த்ததானே? பார்த்தேன் துரைசாமி அம்மா. நான் சொல்ற மாதிரி அவர் வந்த பிறகு சொல்லணும். துரைசாணி அம்மா? இல்ல, இந்த நாய் உன்னையும் கடிச்சு குதறும். ஐயோ துரைசாணி அம்மா, நான் புள்ளக்குட்டிக்காரன். நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். இவ துரையை பார்க்க அத்துமீறி கோட்டைக்குள்ள வந்தா, அதனால நாய் கடிச்சிருச்சு. இந்த விஷயத்த துரைக்கிட்ட மட்டும் இல்ல, ஊர்லயும் சொல்லணும். அதே சமயம் இவளை தூக்கிட்டு போய் கோட்டைக்கு வெளியில போடு. இவளுக்கு யாரும் எந்த வைத்தியமும் செய்யக்கூடாது. செய்தா அது சட்டப்படி குற்றம்னு சொல்லி தமுக்கு போட சொல்லு. போ. கிளாராவுக்கு புத்தி குரூரமாய் வேலை செய்தது. செவ்வந்தியிடமும் உயிர் துடித்தபடியே இருந்தது. அவன் அவளை தொட்டு தூக்கி கொண்டு கோட்டைக்கு வெளியில் சென்றான். சாலைகள் 4 சந்திக்கும் இடமாக பார்த்து அவள் உடம்பை போட்டான். அதற்குள் கூட்டமும் கூடிவிட்டது. அங்கேயே அப்பொழுதே மேடம் கிளாரா சொன்னபடி சொல்லத் தொடங்கினான். சாமி பொண்ணு ஆவேசமா கோட்டைக்குள்ள வந்துச்சு. காவல் நாய் பாஞ்சு கடிச்சிருச்சு. துரை இல்லாத சமயத்துல துரைசாணிய கொல்லணும் கூட ஒரு கோபத்துல சாமி பொண்ணு வந்த மாதிரி தெரியுது. ஆகையால சாமி பொண்ணுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு துரைசாணி அம்மா சொல்லிட்டாங்க. மீறி யாராவது உதவி செய்தா அது பெரிய குற்றமா கருதப்படும்னு சொல்லிட்டாங்க. தோட்டி கச்சிதமாக சொல்ல வேண்டியதை சொல்லி விட்டு கிளம்பி விட்டான். நேரம் நிமிடங்களை கடந்து மணிகளில் மாறியது. செவ்வந்தி உடம்பில் நாய்க்கடி விஷம் ஏறிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் நாயை போலவே குறைக்கவும் செய்தாள். நாக்கு வெளியே தொங்கிவிட ராபிஸ் எனப்படும் நாய்க்கடியின் உச்சபட்ச விஷ நோய் முற்றிலுமாக அவளை ஆக்கிரமித்தது. தன்னை மறந்து போவோர் ஒருவரை எல்லாம் கடிக்க முன்வந்தவளை நல்ல வேளையாக பூசாரி பார்த்துவிட்டு தடுத்து நிறுத்தினார். அவளை குண்டுக்கட்டாக கட்டி தூக்கி கொண்டு கோவிலுக்கு சென்றவர் கோவில் முன்னால் அவளை போட்டுவிட்டு பொன்னியம்மனின் நெற்றி குங்குமத்தை எடுத்து வந்து நெற்றியில் நிட்டார். அடுத்த நொடியே ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது போல செவ்வந்தியும் அமைதியானாள்.
பூசாரியை கண்கள் கலங்கியதுடன் பெயரிட்டாள். பூசாரி, தாயி, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க பூசாரி. தாயி, நான் இருக்கேன். ஆத்தா இருக்கா தாயி? இல்ல பூசாரி, இவளும் என்னை கைவிட்டா. இந்த ஊரே என்ன வேடிக்கை தானே பாத்துச்சு. தப்பு பண்ணிடுச்சு ஆத்தா. நான் நல்லது சொல்ல போனேன் பூசாரி. கோட்டையில களவு போக இருந்தது. துரைக்கும் ஆபத்து. ஆனா இனி யாராலையும் அதை தடுக்க முடியாது. இந்த ஊருக்கும் கண்ணில்லை. இனி அந்த கோட்டையும் சரி இந்த ஊரும் சரி பாழடிச்சுதான் போகும். அது கம்பீரத்தோட சின்னம் இல்ல, கெட்ட புத்தியோட சின்னம். அதை பார்த்தாலே மனசு ரணப்பட்டு போகும். நான் துடிக்கிற மாதிரி அதுல இருக்கவங்களும் துடிப்பாங்க. அதோட செல்வமும் வீணா போகும். தாயி, உங்க கொதிப்பு புரியுது. இப்படி சாபம் போடாத தாயி. பெரிய மனசு பண்ணுமா. ஒரு வார்த்தையாவது நல்லது சொல்லுமா. நல்லது நல்லது. இதோட பொக்கிஷத்தை துச்சமா நினைக்கிற ஒரு உயிர் வரும் பொழுது எல்லாம் நல்லபடியா மாறும். ஆனா செவ்வந்தி ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் அவள் வாய் கோணிக்கொள்ள அவளிடம் இருந்த உயிர் பறவையும் மேலெழும்பி விட்டது. பூசாரி தலையில் எடுத்துக்கொண்டு அழுதார். அதன் பின்னர் பக்கத்திலேயே கோவிலுக்கு அருகில் அவளை புதைத்து ஒரு சமாதியையும் எழுப்பி முடித்தார். இரவும் வந்தது. அது நள்ளியுரை தொட போகும் பொழுது கோட்டைக்குள் ஒரு கூட்டம் திட்டமிட்டு புகுந்தது. கை நிறைய எரிகுண்டுகளை வீசிக்கொண்டே உள்ளே சென்றனர். படுவேகமாக உறக்கத்தில் இருந்த கிளாரா முதல் பார்பரா வரை அவ்வளவு பேரையும் பணைய கைதிகளாக பிடித்து கொண்டனர். பாய்ச்சலோடு சுட பார்த்த மிஸ்டர் ஒயிட்டை ஒரு கல்வனின் கையெறி குண்டு தூக்கி வீசியது. பல்லில் செவ்வந்தியை கடித்து குதறிய நாய் குரைத்து தன்னை ஞாபகப்படுத்தியது. ஒருவன் அதை முறைத்து பார்த்தான். செவ்வந்தியை அது கடித்து குதறியது அவனுக்கும் தெரிய வந்திருந்தது. செவ்வந்தி உயிர் பிரியவுமே உள்ளிருந்த தோட்டிக்கு மனம் மாறிவிட்டது. அவன்தான் ஊருக்குள் உண்மையில் என்ன நடந்தது என்பதை கூறியவன். ஊரும் அதை கேட்டு தவறு செய்து விட்டோமே என்று கலங்கி போனது. சாரியாக செவ்வந்தியின் சமாதிக்கு போய் அழுதார்கள். ஆனால் தீவிரவாத கும்பல் ஒன்று மட்டும் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் நுழைந்து விட்டது. கோட்டைக்குள் திட்டம் போட்டிருந்த கல்வர்கள் விஷயம் பட்டவர்த்தனமாகிவிட்டதால் திட்டத்தை கைவிட்டு விட்டு ஓடிவிட்டனர். தீவிரவாதிகளோ இதுதான் சந்தர்ப்பம் என்பது போல துவம்சம் செய்தனர். உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய வந்த எங்க சாமி பொண்ணை அநியாயமா கொன்ன நீங்க யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாது என்று ஆவேசித்த அவர்கள் வெல்லிங்டன் துறையின் வகையாராக்கள் ஒருவரை கூட உயிரோடு விடவில்லை. கைகளை பின்னால் கயிற்றால் கட்டி ராயல் கோர்ட் எனப்படும் கோட்டை பங்களா ஹாலில் ஒரு லஸ்தர் விளக்கு ஒருவர் என்று தொங்க விட்டு போய்விட்டனர். வெல்லிங்டன் துறை திரும்பி வந்து பார்த்த பொழுது அவரை பிணங்கள் தான் வரவேற்றனர். நடந்தவை அவ்வளவும் அவருக்கு தெரிய வரவும் அவருடைய சித்தமே கலங்கி போனது. ஒரு மனநோயாளியான துரை பங்களாவை சுற்றி சுற்றி வந்து ஒரு நாள் தன் மகனைப் போலவே கோட்டை மேல் இருந்து கீழே குதித்து உயிரையும் விட்டார். அதன் பின் அந்த கோட்டைக்குள் யாராவது போனாலும் துரையின் ஆவி அங்கும் இங்கும் நடமாடுவதை பார்த்து ஓடிய வந்து விட்டனர். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. வெள்ளையர்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டை விட்டு போன பிறகும் கோட்டைக்குள் சுதந்திரமாக போய்விட ஒருவருக்கும் துணிவில்லை. தப்பித்தவறி யாராவது அங்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு நடக்கக்கூடாத ஏதாவது நடந்து அவர்கள் வாழ்க்கையே மாறி போய் விடுகிறது. இப்பொழுதும் பொன்னியம்மன் கோவிலை ஒட்டி செவ்வந்தியின் சமாதி இருக்கிறது. அவளை வணங்கிவிட்டு செயல்பட்டால் எதுவும் நடப்பதில்லை. ஆனால் வணங்காமல் செயல்பட்டாலோ அந்த காரியம் உருப்படாமல் போய்விடுகிறது. கோட்டை ஒரு சாபத்தின் சின்னமாக அதை பார்ப்பதே கூட ஆபத்து என்கிற நம்பிக்கையை உருவாக்கிவிட்டது. பெருசு ஒரு வழியாக கதையை சொல்லி முடித்தது.